வணக்கம், நான் உங்கள் சிவகுமார். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஐடியூப் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அவ்வப்பொழுது உங்களை வந்து சேரும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு உள்ளே போய் எங்கே போகிறோம்? பார்க்குக்கு உள்ளே போகிறோம். கேரளாவினுடைய தலைநகரம் திருவனந்தபுரம். இந்த திருவனந்தபுரம் சிட்டியினுடைய நடுவே அமைந்திருக்கிறது இந்த பார்க். பார்க் மட்டும் இல்லைங்க, உள்ள மிகப்பெரிய ஒரு ஜூ இருக்கு. இயற்கையை ரசிப்பீங்களா நீங்க? கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பார்க்குக்கு உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கட்டடிச்சு ஜோடி ஜோடியா தெரிவாங்க. நிறைய பேரை பார்க்கலாம் இதுக்குள்ள. காரு உள்ள பார்க் பண்றதுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்றாங்க. பார்க்கில் சுற்றி திரியறதுக்கு காசெல்லாம் சார்ஜ் பண்ணலை. நீங்கள் இலவசமாக சுற்றி திரியலாம் எவ்வளோ நேரம் வேணாலும். ஜூவுக்கு உள்ளே போகிறதுக்கு 60 ரூபா ஒரு நபருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இது மியூசியம். நம்ம இப்போ மியூசியத்துக்குள்ளே போகல, நம்ம முதல்ல எங்கே போகிறோம்? ஜூவுக்குள்ளே தான் போக போகிறோம். கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் இந்த ஜூவை ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. ஜூவினுடைய நுழைவாசல் இதுதான். இந்த இடத்துல தான் 60 ரூபாய் கட்டணம் செலுத்தி நீங்க டிக்கெட் வாங்கிக்கணும். கண்டிப்பா முகக்கவசம் அணிஞ்சிருக்கணும். கைகளை நன்கு சோப்பு போட்டு கழுவணும். அதன் பிறகுதான் நீங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு உங்களை அனுமதிப்பாங்க. குரங்கு இனத்தை சார்ந்த ஒரு விலங்கு இது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் இதை கொஞ்சம் ஷூட் பண்ணுறதுக்காக. அது ரொம்ப நேரம் கழித்து தான் எந்திரிச்சு இந்த பக்கம் வந்தது. அந்த நேரம் கொஞ்சம் ஷூட் பண்ணிக்கிட்டேன். இது புள்ளிமான்கள். 100 கணக்குக்கு புள்ளிமான்கள் இங்கே இருக்கு. நம்ம ரொம்ப கிட்டவே நின்று பார்க்கலாம். இந்த புள்ளிமான்களுக்கு நம்ம வேலியெல்லாம் ரொம்ப பெருசாக போடலை. சில விலங்குகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு வேலிகள் இருக்கு, கம்பி வலைகள் எல்லாம் இருக்கு. நமக்கு வீடியோ பதிவு பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒன்றும் பதிவு பண்ண முடியலை. ஆனால் இவங்களெல்லாம் புள்ளிமான்களெல்லாம் வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு எந்த தடங்களும் இல்லாத அளவுக்கு வேலிகளினுடைய தடங்கள் எதுவுமே இல்லை. மிக அழகாக நான் பதிவு பண்ணியிருந்தேன். இதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கில் மட்டும் இல்லை, ஜூவில் தான் நிறைய பேர் ஜோடி ஜோடியாக திரிகிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்குறப்ப நான் ஏதோ தனியாக மாட்டிக்கிட்டணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் நான் தனியாக வரலைங்க, என் கூட கேமராவை கூட வந்திருக்கு.
நம்ம பார்க்குறவங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இந்த இடத்துல கண்ணாடி அமைச்சிருக்கிறாங்க. மற்றபடி இந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வலைகளால் மூடப்பட்டிருக்கு. பறவைகள் இதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய பறவைகள் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா மேலேயும் சைடு எல்லா இடமுமே வலைகள் போட்டிருக்கிறாங்க. நமக்கு பார்க்குறதுக்கு மட்டும் இந்த இடத்துல கண்ணாடி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் கண்ணாடி இருக்கிறதுனால நமக்கு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கும் அழகு, வீடியோ பதிவு பண்ணுறதுக்கும் அருமையாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு அப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. ஏதோ கேரளாவை ஒரு சுற்று பார்த்து வந்த மாதிரி தெரியுது இந்த இடத்த பார்க்குறப்ப. ரொம்ப அழகாக இருக்குது. கொக்கு வகைகளை சார்ந்த பறவைகளும் வாத்து வகைகளை சார்ந்த பறவைகளும் நிறைய பறவைகள் இங்கே இருக்குது. எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. சில பறவைலாம் ரொம்ப பெருசாக இருக்குது, சில பறவைகள் சின்னதாக இருக்குது. இதுக்குள்ளேயே பறந்து திரிந்து கொண்டு இருக்கிறது. சுற்றியும் வலை போட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த பறவைகள் வந்து வெளியே போக முடியாது, இந்த குளத்தை சுற்றியே இருக்கணும். இது பார்க்குறதுக்கு குளம் மாதிரி தெரியல, இந்த ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் வாங்க பார்ப்போம் நம்ம இது எப்படி இருக்குன்னு. நம்ம நடந்து போகும்போது ஆங்காங்கே விதவிதமான பறவைகள் கூண்டுக்குள்ளே பார்க்க முடியும். நிறைய இடங்களில் மூங்கில் கூட்டங்கள், அதாவது மூங்கில் மரத்தினுடைய கூட்டங்களை பார்க்கலாம். பார்க்குற இடம் எல்லாம் நிறைய இடங்களில் மூங்கில் மரங்கள் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு எப்படி ரசிக்கிறதுனே தெரியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு இயற்கையாக இருக்கும். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. திருவனந்தபுரம் சிட்டியினுடைய நடு மத்தியத்தில் இந்த மாதிரி ஒரு அழகான பார்க்கு, ஜூ இப்படி ஒன்று அமைஞ்சிருக்கிறது உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று தான். இதுக்குள்ளே நடந்து திரியும் போது உண்மையிலே நமக்கு எல்லா கவலைகளும் மறந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கலாம். அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. ஒரு வனத்துக்குள் போகக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வரும் நமக்கு. பார்க்குற இடம்லாம் அழகாக இருக்கும். எதை பார்க்குறது, எப்படி ரசிக்கிறதுன்னு தெரியாமல் நம்மளை குழம்பி போயிடும். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். காடுகளும் விலங்குகளும் அழகாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்கு. இந்த பார்க்கு கழுகு பார்வையில் நம்ம பார்த்தோம்னா இந்த பார்க் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இதனுடைய இந்த பாதைகள் அமைச்சிருக்கக்கூடிய இந்த 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 பார்க்கினுடைய விதம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளைனுடைய தோற்றத்தை தர்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதை கழுகு பார்வையில் பார்த்தா தான் நமக்கு அந்த தோற்றம் தெரியும். ஒரு வனம் போன்ற காட்சியளிக்கக்கூடிய இந்த ஜூ மிகப்பெரிய ஒரு ஜூன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் ஒரு சிட்டியினுடைய நடு மத்தியத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆச்சரியமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஜூ இந்த ஜூ மட்டும் இல்லை, இந்த ஜூனுடைய வெளிப்பகுதியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பார்க்கு.
இந்த பறவைகள் எல்லாம் என்னென்ன பறவைகள் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்கிறாங்க. பட் அந்த போர்டில் நான் பார்க்கும்போது அந்த பெயர்கள் எல்லாம் அழிந்திருக்கிறது. அதனால் எனக்கு அதனுடைய பெயர்களை உங்களுக்கு சரியான முறையில் குறிப்பிட முடியலை, மன்னிக்கவும். சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற கொடிய விலங்குகளும் இங்கே இருக்கு. கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு சிறுத்தைக்கு கூட அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த சிறுத்தை வெளியே வரும் அப்படின்னு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணினேன் அதை ஷூட் பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த சிறுத்தை வெளியே வரல. ஸோ அதனால் அதை எனக்கு எடுக்க முடியலை. சிங்கம், புலி இவங்களையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன கூண்டு மாதிரி அமைச்சு அந்த கூட்டில் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது. இந்த புலி நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வயசான புலி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உடல் அளவில் கொஞ்சம் இழைச்சி போயிருக்கு. உருவத்தில் பெருசாக இருக்குது, ஆனால் உடலினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் இழைச்சது மாதிரி இருக்குது. அது மாதிரி கலரும் கொஞ்சம் வெள்ளை கலந்த கலராக இருக்குது. முழுக்க அந்த புலியினுடைய கலர் நமக்கு தெரியல, கொஞ்சம் வெள்ளை அதிகமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இது வயசான புலி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த புலிக்கும் அந்த புலிக்கும் நமக்கு வித்தியாசம் நமக்கு தெரியும். அதான் நான் அது வயசான புலியா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ரொம்ப நேரமாக இந்த புலி படுத்தே இருந்தது. படுத்த இடத்துல இருந்து அணங்கவே இல்லை. ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணி தான் இதை ஷூட் பண்ணியிருக்கேன். அது எழும்புற வரைக்கும், அது எழும்பி தண்ணி குடிக்கிறதுக்காவது எழும்பாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரியே தண்ணி குடிக்கிறதுக்கு எழும்பின நேரத்தில் நான் இதெல்லாம் ஷூட் பண்ணி எடுத்தேன். புலி, சிறுத்தைகள் எல்லாம் நிறைய இருக்கு. சிங்கம் மட்டும் ஒன்று தான் இருந்தது. ஆனால் அந்த கூண்டு பக்கத்தில் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணினேன். அந்த சிங்கத்தினுடைய கூண்டில் பார்த்தீங்கன்னா மறைவான பகுதி இருக்குது. இந்த சிங்கம் போய் அந்த மறைவான பகுதியில் படுத்துருச்சு. ஸோ நான் ரொம்ப நேரம் இதே மாதிரி தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் இந்த சிங்கத்தை கொஞ்சம் படம் பிடிக்கிறதுக்கு. ஆனால் அது வெளியே வரவே இல்லை. படுத்த படுக்கையிலேருந்து எழும்பவே இல்லை, அப்படியே படுத்திருந்தது. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். பறவை இனங்களிலும் எத்தனை பறவை வகைகள் இருக்கின்றன. ஸோ ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது இப்படி பறவைகள் இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கா, இந்த வடிவத்திலையும் பறவை இருக்கா, அப்படியெல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள எல்லா விதமான பாம்புகளும் இருக்கு. நிறைய விதவிதமான நிறைய பெயர்களை கொண்ட பாம்புகள் இருக்கு. ஆனால் எல்லா பாம்பையும் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா இந்த பாம்பெல்லாம் அந்த மரத்தினுடைய அதனுடைய அந்த ஓரத்தில் எல்லாம் படுத்திருந்தது. ஸோ அதை எனக்கு சரியான முறையில் ஷூட் பண்ண முடியல. நம்ம பார்க்குறப்ப பாம்பு அந்த கூண்டுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்ற ரொம்ப உற்று பார்த்தா தான் இந்த பாம்பு இருக்கிறது தெரிகிற அளவுக்கு தான் இருந்ததுனால நான் அந்த சில பாம்புகளை எல்லாம் ஷூட் பண்ண முடியல, விட்டுட்டேன். இது மாதிரி மிகப்பெரிய பாம்புகளை எல்லாம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன்.
இது என்ன பாம்புன்னு தெரியல. நான் அந்த பாம்புனுடைய பெயர்களை, அந்த பெயர் பலகையை நான் எடுத்திருக்கிறேன். இது நல்ல பாம்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நல்ல பாம்பினுடைய மிகப்பெரிய நல்ல பாம்பு உள்ளே இருக்குது. அது அந்த ஒரு இடத்துல ஒரு மரத்தினுடைய ஓரமாக ஒதுங்கி இருந்ததுனால அது சரியாக கிடைக்கல. இது ஆமை. இது ஒரு குட்டி ஆமை. இது வந்து தண்ணியில் நீந்துறது. அதுக்குள்ளேயே எல்லா ஆமைகளும் நீந்தும். நிறைய ஆமைகள் இருக்குது. நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது கண்ணாடியில் தான் முட்டிக்கிட்டு இருக்கு. என்னை பார்த்து தான் அது முட்டுது. முட்டுறப்ப கண்ணாடி. அனகோண்டாவாக இருக்குமோ என்னன்னு தெரியல. பாம்பினுடைய பெயர் அந்த பெயர் பலகையில் இருந்திருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக கிளி வகைகள் தான். ஆப்பிரிக்கன் பேர்டு, அந்த மாதிரி பேர்டு வகைகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. நான் கம்பி வேலி அமைச்சிருக்கிறதுனால நான் சரியான முறையில் இந்த கிளி வகைகளை நான் பதிவு பண்ணலை. நான் பதிவு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த கிளி வகைகள் கம்பி வேலிகள் அமைச்சிருந்ததுனால நான் ஷூட் பண்ணலை. நல்ல முறையில் நீங்கள் இயற்கையை ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஐடியூப் தமிழ் சேனலில் மேலும் வித்தியாசமான ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு காட்சிப்படுத்த நான் ஆவலுடன் இருக்கிறேன். ஒளிப்பதிவும் என்னுடைய பேச்சும் மேலும் தரமாக அமைய நான் முயற்சிக்கிறேன். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் பட்டனையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் இதுபோன்ற வித்தியாசமான நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவகுமார், ஐடியூப் தமிழ். நன்றி, வணக்கம்.